ஓபிஎஸ்ஐ அவர் கட்சிக்குள்ளே சேர்த்தாதது ஒரு சரியான தலைவர் என்பதை இபிஎஸ் இப்பொழுது நிரூபித்து காட்டியிருக்கிறார். பத்திரிகைகள் எழுதியது, கட்சிகள் சொல்லியது, பெரும்பெரும் கட்சிகள் சொல்லியது, நாங்கள் எல்லாம் கூட சொன்னோம். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக என் கட்சியை நான் காப்பாற்ற வேண்டும் என்றால், என் கட்சியை ஒரு நேர்கோட்டிலே நடத்த வேண்டும் என்றால், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக நான் படையை திரட்ட வேண்டும் என்றால் எனக்கு துரோகிகளுக்கு நான் இடமளிக்க முடியாது என்று அவர் எடுத்த முடிவு இன்றைக்கு நாடு பார்த்து விட்டது. நாடு பார்த்து விட்டது, நேரடியாக கண்டுவிட்டது. ஆக அவர் துரோகி தான், அவர் திமுகவுக்கு ஆதரவாளர் தான். அவர் இன்னும் மறைமுகமாக இத்தனை காலம் ஆதரவு செய்திருக்கிறார். அதிமுகவை அழிப்பதற்காகவே அவர் தன்னை இந்த ஒருங்கிணைக்க வேண்டும் என்று இவ்வளவு வேலையை செய்திருக்கிறார் என்பதெல்லாம் தெளிவாகிவிட்டது. ஆக இபிஎஸ் எடுத்த முடிவு சரியான முடிவு. அவர் கட்சிக்குள் இதுவரை எடுத்த முடிவு எப்படி சரியானதோ அதே போல் நாட்டின் தலைமைக்கும் அவர் சரியான தலைமையாக வருவார். அதில் மாறுபட்ட கருத்து இல்லை. அவங்க தீய சக்தி, அழிவு சக்தி, தீய சக்தியில் அழிவு சக்தி. அதிமுக அழிக்க வந்த சக்தி கேச போட்டது, இதுல உட்கார்ந்தது, இதெல்லாம் எங்க போச்சு? இப்ப போய் ஜெயலலிதா சமாதியில உட்கார்ந்து இருந்தார, இன்னும் 1 இருந்தாரு, தியானம் பண்ணாரு. அதெல்லாம் என்ன? ஆனா ஒண்ணுங்க, நான் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய நடிகர், நம்முடைய தென்னிந்தியாவில் மிகப்பெரிய நடிகர் சிவாஜி கணேசன் தான் இன்னைக்கு வரைக்கும் நினைச்சேன், நேற்று மத்தியானம் வரைக்கும். என்ன ஆனா அவரை பற்றி மகா நடிகை மெகா நடிகை நம்ம ஓபிஎஸ். மகா நடிகை மட்டும் இல்ல, மெகா நடிகை பயங்கரம். பொதுவாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு முறை தமிழகத்திற்கு வருகிற போதும் ஒரு பெரிய அரசியல் மாற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கும். அந்த வகையிலே தமிழ்நாட்டுக்கு நாளைய தினம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி வருகிறார் என்ற உடனேயே நேற்றே அவசரமாக பயந்து போய் ஸ்டாலின் அவர்கள் இந்த அணியை கண்டு பயந்து போய் ஒன்றிணைப்போம் ஒருங்கிணைப்போம் என்றெல்லாம் கோஷம் போட்டுக் கொண்டிருந்த ஒருவரை அவருடைய கட்சியிலே சேர்த்திருக்கிறார். இது ஸ்டாலினுடைய பயத்தை காட்டுகிறது. என்னை பொறுத்தவரை நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். ஸ்டாலின் ஓபிஎஸ் ஏன் போய் சேர்ந்தாரு, சேரலாமா என்றெல்லாம் கேள்விகள் பல பேர் கேட்டுக்கொண்டு வருவாங்க. ஆனா நான் அதை ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒன்றிணைக்கிறதுங்கிறதெல்லாம் வெறும் பொம்மாத்து வேலைன்னு நான் இங்கே உங்களுடைய பத்திரிகையாளர் சந்திப்பில் நாமக்கல்லே சொல்லியிருக்கேன். அதெல்லாம் அந்த கட்சியில் இத்தனை பேர் இருக்கிறான். இப்போ என்ன இருக்கு, ஓபிஎஸ் போய் என்ன ஏடிஎம்கேவில் இருந்து சிடிஎம்கேவுக்கு போயிருக்காரு. சிடிஎம்கே என்ன, ஏடிஎம்கேவில் அதிமுகவில் சிடிஎம்கே கன்வெர்டட் டிஎம்கே. அங்கே கன்வர்ஷன் நடக்குது, திமுகவோட கன்வர்ஷன் நடக்குது. So DMK is not the original DMK. Now it's a converted DMK. The converted personalities more than the original personalities. திமுகவுடைய ஒரிஜினல் தலைவர்களை விட கன்வெர்டட் தலைவர்கள் அதிகம். நீங்க யார் வேணாலும் எடுத்துக்கங்க. கண்ணப்பன் எடுத்துக்கிறீங்களா, வேற என்ன, நம்ம அறநிலையத்துறை மந்திரி சேகர் பாபு, யாபா வேலு, அப்புறம் முத்தாமிழன், KKSSR, என்ன இப்படி ஜெகத் ரட்சகன், இந்த பட்டியலில் செல்வ கணபதி, TM செல்வ கணபதி, இப்படி இந்த பட்டியலில் ரகுபதி, ஆக இப்படி ஏராளமானவர்கள் பட்டியல் கன்வர்ஷன் தான். ஸோ இந்த காலத்தில் அடுத்து ஆட்சி பொறுப்பில், அமைச்சரவை பொறுப்பில் கன்வெர்டடு டிஎம்கே தான் வர்றதுக்கான முயற்சியில் ஏற்படுவாங்க. ஆனால் அந்த முயற்சி எடுபடாது. அந்த பயத்தில் தான் அவங்க தேமுதிகவை உள்ளார சேர்த்துக்கிட்டதுக்கு காரணமாக தான் இருக்கிறது. பத்தாதுன்னு எங்களை பார்த்து நீ இந்த கூட்டணி வருதா அந்த கூட்டணி வருதாங்கிறாங்க. ஏன் அவர் இப்போ ஏற்கனவே இருந்தால் கூட்டணி தான் பலம் வாய்ந்த கூட்டணி, அந்த பலம் வாய்ந்த நீங்கள்லாம் இப்படி இருக்கிறீங்க, ஏன் இப்படியெல்லாம் வர்றாரு? எதுக்கு அவ்வளோ போகிற கஷ்டம்? அவ்வளோ ஹெவி பேமெண்ட் தேவையா? இவ்வளவு பேமெண்ட்டுக்கு ஏன் கஷ்டப்படும்? அவ்வளவு விலை கொடுத்து கட்சிகளை வாங்க வேண்டிய அவசியம் என்ன? பெரும் விலை கொடுத்துக்கிறாரு ஸ்டாலின், பெரும் விலை கொடுத்து கூட்டணி சேர்த்துறாரு. அந்த பெரும் விலைகள் எல்லாம் கொடுத்து சேர்த்த வேண்டிய அவசியம் என்ன? இந்த கூட்டணியின் மீது இருக்கக்கூடிய பயம். சின்ன சின்ன கட்சிகள் எல்லாமே சேர்ந்து திமுக கூட்டணி வலுவாகுது அப்படிங்கிற ஒரு பொதுவான கருத்து நிலவுது.
எப்படி நீங்க என்டிஏ பார்த்து பயந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். 96 என்ன நடந்தது? வேண்டாம், இவங்களே உதாரணத்துக்கு எடுக்க வேண்டாம். 1996 அதிமுகவுடைய தலைமை பொறுப்பு வல்லமை படைத்த சர்வ வல்லமை படைத்த முன்னாள் முதலமைச்சர் அம்மா அவர்கள் தான் இருந்தது, ஜெயலலிதா கிட்ட தான் இருந்தாங்க. 96 தேர்தலில் அவ்வளவு கட்சியும் சேர்ந்தது. என்னாச்சு? மக்கள்கிட்ட எதிர்ப்பு வந்தவுடனே அது போயிடல, அவங்களே தோத்து போயிடலையா? அவங்களே தோத்து போனாங்களா இல்லையா 96 தேர்தல்? ஸோ இதுல யாருக்கு எதிர்ப்பு அதிகங்கிறதா போகும். ஏன் இன்னைக்கு விஜய் அவ்வளோ வேகமாக சொல்றாரு, எனக்கும் திமுகவுக்கும் எதிர்ப்பு, நானும் திமுகவோடு தான் போட்டி, எனக்கு எதிரி திமுக தான், திமுக எதிரி நான் தான். ஏன், எதுக்காக? ஸோ மக்கள் திமுகவுக்கு எதிராக இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த அந்த பகுதிக்கு டேப் பண்றாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக தமிழகம் திமுகவுக்கு எதிராக இருக்கிறது, அதில இருந்து நாம் வாக்கு வாங்க வேண்டும், அந்த எதிர்ப்பை நாம் நம்முடைய கட்சிக்கு ஆதரவாக திருப்ப வேண்டும். அதுதான் அந்த முயற்சி. ஸோ ஒரு விதத்தில் அவர் ஒரு உண்மையை சொல்லியிருக்கார். திமுக தான் எதிரின்னு அவர் சொன்ன விஷயத்துல என்ன உறுதிப்பட என்ன தெரியுதுன்னா, தமிழகம் திமுகவுக்கு எதிராக இருக்கிறது, அதில் இருந்து நாம் மீன் பிடிக்கலாம் என்று அவர் ஆசைப்படுகிறார். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.